2 வாரங்களாக நடந்து வந்த ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதில் 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. 1 வெள்ளி 5 வெண்கல பதக்கங்களை வென்று இந்தியா 71வது இடத்தை பெற்றது. பல்வேறு விளையாட்டுகளில் இந்திய அணி சறுக்கிய நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அரங்கேறிய மறக்க முடியாத நெகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்கள். இந்த முறை அதைவிட கூடுதல் பதக்கங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கையுடன் பாரிஸ் சென்றது இந்திய அணி. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே ஏமாற்றம்தான். வில்வித்தை, குத்துச்சண்டையில் 1 பதக்கம் கூட கிடைக்காத நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேட்மிண்டனும் சறுக்கல்தான். மகளிர் பிரிவில் PV சிந்து, ஆடவர் இரட்டையரில் சாத்விக் சிராக் ஜோடி ஏமாற்ற எப்படியும் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட லக்ஷயா சென் அரையிறுதி வெண்கல பதக்க போட்டியில் அடுத்தடுத்து தோல்வி அடைந்து ஏமாற்றம் அளித்தார். இந்தியாவிற்கு முதலில் ஆறுதல் கொடுத்தது மனு பாக்கர் தான். மகளிர் 10 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலம் வென்ற மனு பாக்கர் களப்பாணியில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து வெண்கலம் வென்றார். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஸ்வெப்னில் குஷாலே 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் வெண்கலம் வென்று அசத்தினார். தொடக்கம் முதலே ஹாக்கியில் ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி அரையிறுதியில் ஜெர்மனியுடன் போராடி தோற்றாலும் ஸ்பெயினை வீழ்த்தி வெண்கலத்தை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தது. மல்யுத்தத்தில் 50 கிலோ எடைப்பிரிவில் வெறிகுண்டு விளையாடி வினேஷ் போகட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நிலையில் அடுத்த நாள் காலையே 100 கிராம் எடை அதிகம் இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது ரசிகர்கள் மனதை உலுக்கியது. எனினும் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத் வெண்கலம் வென்றது சற்று ஆறுதலாக அமைந்தது. ஈட்டி எறிதலில் தங்கநாயகன் என்ற எதிர்பார்ப்புடன் களமிறங்கிய நீரஜ் சோப்ராவிற்கு வெள்ளிப்பதக்கமே கிட்டியது. பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் அனாயாசமாக ஈட்டி எறிந்து தங்கம் வென்று அசத்தினார். இதனால் தங்கம் போனதே என்ற சோகம் இன்னமும் ரசிகர்களை விட்டு மீளவில்லை. பளு தூக்குதலில் மீராபாய் சானு உட்பட மொத்தம் 6 போட்டிகளில் இந்தியா 4வது இடத்தை பிடித்து 6 பதக்கங்களை தவறவிட்டது. இது ஒரு புறம் இருக்க, துப்பாக்கி சுடுதலில் டர்க்கி வீரர் யூசப் டிகெக் அசால்ட்டாக பாக்கெட்டில் கை வைத்தபடி போட்டியிட்டு வெள்ளி வென்றது மறக்க முடியாத நிகழ்வு. குத்துச்சண்டையில் பாலின சர்ச்சையை கடந்து அல்ஜீரியாவின் இமென் கலிஃப், தைவானின் லின் யூ டிங் தங்கம் வென்றது பேசுபொருளானது. ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக கியூபா மல்யுத்த ஜாம்பவான் லோபஸ் தொடர்ந்து 5வது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்தார். பதக்க போடியத்தில் சீன வீராங்கனை கொடுத்த கியூட் ரியாக்ஷன், அழகாக இருந்ததால் நீச்சல் வீராங்கனை வெளியேற்றப்பட்டதாக பரவிய தகவல் என பல்வேறு வித்தியாசமான நிகழ்வுகளும் பாரிஸ் ஒலிம்பிக்கை மிளிர வைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.